32 இன்ச் அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பனிங் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். லைனிங்கை மடித்து போட்டாச்சு. 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்காக கோடு போட்டாச்சு. அளவு ப்ளவுஸ் 4 மடித்து போட்டு ரெடி அளவில் ஒரு மார்க்கு, டாட்டுக்கு ஒரு மார்க்கு, தையலுக்கு 1.5 இன்ச்சு. பின் கழுத்தோட உயரம் தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு, ப்ளவுஸோட உயரம் 1/4 இன்ச்சு மேலே, ஆம் ஹோல் அளவு எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டாச்சு. லைன் போட்டு இவங்களுக்கு கழுத்து எவ்வளோ அகலம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுன்னா கழுத்தில் வச்சு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு வச்சுருந்தாங்க. அதை 2.5 இன்ச்சு அகலம் எடுத்து ஷோல்டர் 2யும் கழித்து வச்சுருந்தாங்க. மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோல் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிட்டு இப்போ ஆம் ஹோல் சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு டேப்பில் வச்சு பார்த்து அளந்து பார்த்ததில் 7.5 இன்ச்சு வந்துச்சு. 7.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ரெடி அளவோட ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டோம்ல, அதையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பின் கழுத்து ரவுண்டு நெக் தான், அதே மார்க் பண்ணி கட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு ஒயரம் ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி சென்டர் டாட்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி பார்த்தோம்னா இவங்களுக்கு 12.5 இன்ச்சு வந்துச்சு. 12.5 இன்ச்சு எடுத்து ஒரு லைன் போட்டாச்சு. கழுத்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 2.25 இன்ச்சு. இப்போ முன் கழுத்து உயரம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 5 இன்ச்சு இருந்துச்சு. 5 இன்ச்சு எல்லாேருக்கும் நார்மலாக 6 இன்ச்சு வைப்போம். இவங்களும் ஆள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால 5 இன்ச்சு. பேக் பார்ட்டை போட்டு ஆம் ஹோல் வரைஞ்சிட்டு ப்ளவுஸை பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு லைன் போட்டு இங்கே 2 இன்ச்சு மைனஸ், கீழேருந்து இங்கே 2 இன்ச்சு மைனஸ். கழுத்து 2.5 இன்ச்சு வச்சுருந்தோம்ல, ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். முன் கழுத்து ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு கட்டிங் பண்ணிடலாம். அடுத்து ஸ்லீவுக்கு மடித்து தைக்க 1/2 இன்ச்சு, ஸ்லீவ் சுற்றளவுக்கு ரெடி அளவு, ஸ்லீவோட உயரத்துக்கு ஒரு அளவு மார்க் பண்ணி ஆம் ஹோல் அளவு மார்க் பண்ணி லைன் போட்டாச்சு. பேக் பார்ட்டில் 1.5 இன்ச்சு நம்ம கொடுத்ததுனால இங்கேயும் 1.5 இன்ச்சு கொடுத்து லைன் பண்ணியாச்சு. இங்கே 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சு ஆம் ஹோல் ஸ்கேலை வச்சு ரவுண்ட் பண்ணிக்குவோம். கைக்குழி ஸ்கேலை வச்சு 1/2 இன்ச்சு உள்ளே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன். கைக்குழி அளவு வெட்டிடுவோம். ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத்தை போட்டு கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு மடித்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டையும் போட்டு கட்டிங் பண்ணி மடித்து வச்சுக்குவோம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.